தேர்தல் 5 மாநில தேர்தல் அறிவிப்பதற்கான ஆணையர்கள், தேர்தல் ஆணையர்கள் வந்து அமர்ந்து இருக்கிறார்கள். அமர்ந்தவுடன் தேர்தல் தேதி சொல்லிவிட மாட்டார்கள். சில விதிமுறைகளை, அறிவிப்புகளை வெளியிட்ட பிறகே தேர்தல் தேதி, ஒவ்வொரு மாநில தேதியாக தேர்தல் நடைபெறும் நாள், திரும்பி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள் போன்றவற்றை அறிவிப்பார்கள். இந்த தேர்தல் தேதி அறிவித்த வினாடியிலிருந்து இந்த தேர்தல் ஒழுங்கு நடவடிக்கை தொடங்கிவிடும், நடைமுறை அமலுக்கு வந்துவிடும். அதனால் இந்த தேர்தல் சட்டத்திட்ட விதியில் உட்பட்டு தான் அரசியல் கட்சிகள் செயல்பட வேண்டும். மாநிலம் முழுவதும் உள்ள தேர்தல் நடைபெற இடங்களில் உள்ள அரசியல் கட்சி கொடிகள் கம்பத்திலிருந்து அகற்றப்படும், அரசியல் கட்சி தலைவர்கள் சிலைகள் மூடப்படும், மாதிரி கட்சி சின்னங்கள் மறைக்கப்படும். இது மாதிரி நிறைய நடைமுறைகள் இருக்குது. இது மாதிரி பணம் வந்து போதுமான அளவுக்கு வெளியில் பணமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது, அப்படி எடுத்துகிட்டு போனால் ஒரு ஆதாரம் வேணும் அப்படி சொல்லிட்டு வந்து அறிவிப்புலாம் வெளிவர இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் வந்து வியாபாரிகள் பாதிக்கப்படுவாங்க, தவிர்க்க முடியாது இல்லைங்களா? வியாபாரிகள் பாதிக்கப்படுவாங்க, பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. இந்த திருமணத்துக்கு நகை எடுக்க போகிறவங்க, அந்த சீர்வாக பணம் எடுத்துகிட்டு போகிறவங்க, இது மாதிரி வியாபாரிகள் தான் பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படுவாங்க. எல்லாத்தையும் வந்து ஒரு ஜனநாயக நடவடிக்கையில் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து சகிச்சு தான் போகணும். பார்ப்போம்.